ஆண் சூப்பர் ஹீரோக்களே கொண்ட திரைப்படங்களே வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் இவர்களுக்கெல்லாம் சவால் விடும் வகையில் பெண் சூப்பர் ஹீரோக்களின் திரைப்படம் ஒண்டர் வுமன் உலகெங்கும் நாளை வெளியாகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். ஒண்டர் வுமன் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கழித்து வெளியாகும் முதல் சூப்பர் ஹீரோயின் திரைப்படமாக உருவாக்கப்பட்டுள்ளது. 1941 வெளியாகிய காமிக்ஸ் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து இந்த படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. காமிக்ஸ் உலகில் யாராலும் வீழ்த்த முடியாத சூப்பர்மேனை கூட வீழ்த்தும் நாயகியாக ஒண்டர் வுமன் கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்களில் நடித்ததன் மூலம் பிரபலமான கேல் கடாட் இந்த கதையின் நாயகியாக நடித்துள்ளார். நாயகி கேல் கடாட் இஸ்ரேல் ராணுவத்தில் பணியாற்றியவர். பேட்டி ஜென்கின்ஸ் எனும் இந்த படத்தின் இயக்குனரும் ஒரு பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. படத்தின் மொத்த பட்ஜெட் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய். இந்த படம் 5000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் ராணுவத்தில் பணியாற்றி இருந்த காரணத்தால் இந்த படத்தை வெளியிட லெபனானில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வெளிவந்த பெண் சூப்பர் ஹீரோ திரைப்படங்களின் பட்டியலை இப்போது பார்க்கலாம். கடந்த 2005 ஜெனிஃபர் கார்னர் நடித்த எலக்ட்ரா திரைப்படம் ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக அமைந்தது. 2004 ஆண்டு ஹாலிபெரில் நடிப்பில் வெளியாகிய கேட்வுமன் படுதோல்வி அடைந்தது. சூப்பர் ஹீரோயின் திரைப்படங்களின் முதல் வெற்றி படமாக ஒண்டர் வுமன் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.